அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குந்தவை நாச்சியார்ஸ் ரிலாக்ஸ். இன்றைக்கி ஒரு அழகான இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். கொல்லிமலை பக்கத்தில் ஒரு இடம். கொல்லிமலையிலிருந்து இந்த ஆறு அந்த வழியாக, இந்த கால்வாய் வழியாக போய் கொண்டிருக்கிறது. இது எங்களுடைய தோட்டத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மாதிரி ஒரு இயற்கையான பகுதியிலிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய இதற்கு முந்தைய பதிவுகளெல்லாம் நான் நிறைய கோயில்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன், மூலிகைகள் பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு சிவபெருமான் பற்றி நான் சொல்ல போகிறேன். இது ஏதேனும் கோயிலேருந்து சொல்லலாம், ஒரு பழமையான சிவாலயத்துலேருந்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட முக்கியமாக இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்தது தான் நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் முறை, நம்மளுடைய தமிழர்களினுடைய கடவுள் வணக்கம், இவை எல்லாமே இயற்கையிலிருந்து எழுந்தது தான். ஆகையினால இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துலேருந்து சிவபெருமானை பற்றி சொல்வதில் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கையாக ஒரு சூழ்நிலையில் மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி நிறைய பேர் மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலைகளில் ஓடுகிற இந்த தூய்மையான ஒரு நீரோட்டத்தில் போய் நின்றுட்டு வரும்போது நம்ம மன அழுத்தங்கள்லாம் குறையும். இது ஒரு சின்ன டிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்து நம்ம இப்போ சிவபெருமானை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்து சமயத்தில் 3 கடவுள்களை முக்கியமானதாக நம்ம சொல்கிறோம். 3 தொழில்களை செய்யக்கூடியவர்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல். அதில் அழித்தல் தொழிலுக்குரிய கடவுளாக சிவபெருமான் குறிக்கப்படுகிறார். ஏன் அழிக்கிற கடவுளை நம்ம கும்பிடுறோம், மிகப்பெரிய முக்கியத்துவம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா, சிவபெருமான் தீமைகளை அழிக்கக்கூடியவன், நம்முடைய தீவினைகளை அழிக்கக்கூடியவன், நம்மளுடைய கர்மாவை அழிக்கக்கூடியவன், நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை அழிக்கக்கூடியவன் தான் இந்த சிவபெருமான். அவன் ஆதி சிவனாக தலைச்சங்கத்திலே வீற்றிருந்தான் என்று தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. இலக்கிய ரீதியாக சிவனை ஆராய்ச்சி செய்வது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் ஏராளமான செய்திகள், நான் ஒரு சிலவற்றை அதில் ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கிறேன். அதை மேலோடு நாள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சும்மா சாதாரணமாக நம்ம இன்றைக்கி பிரதோஷ தினம், பிரதோஷம்னா என்ன, அதை பற்றிய ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறத நிறைய வீடியோக்களில் நிறைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்லியிருப்பாங்க. நான் பல வருடங்களாக பிரதோஷ விரதத்தை கடைபிடித்து வருகிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச சில நன்மைகளையும் சில குறிப்புகளையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தோஷம் அப்படின்னா குற்றம், பிரதோஷம் அப்படின்னா குற்றமில்லாத வேலை. குற்றமில்லாத வேலையில் அந்த இறைவனை வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள், தீவினைகள் எல்லாம் களையப்பெற்று நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த வேளையில் சிவபெருமானை வணங்க வேண்டும். பிரதோஷ தினத்தன்று காலையிலேயே குளித்து நீராடி திருநீர் பூசி முடிந்தவரை அன்று விரதம் மேற்கொள்வது நல்லது, உபவாசம் இருப்பது நல்லது. அதன் பிறகு மாலையில் அந்த 4 மணி டு 6 மணி, குறிப்பாக 4:30 to 6 என்று சொல்வார்கள், அந்த வேளையில் பிரதோஷ வேளை என்று சொல்வார்கள். நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் ஆனந்தமயமாக நடனமாடிய நேரம் அது. தேவர்களுக்காக நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே தோன்றி நடனமாடிய தினம். இந்த பிரதோஷ கதையை ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். பார்க்கடலை கடையிறாங்க அமுதம் பெறுவதற்காக தேவர்களும் முனிவர்களும். அப்போ அங்கிருந்து பல்வேறு பொருட்கள் தோன்றுகிறது. அதனோடு சேர்ந்து ஆழகால விஷம் தோன்றி விடுகிறது. அந்த ஆழகால விஷத்தினுடைய கொடிய வெம்மை தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் அங்கே இங்கே ஓடுகிறார்கள். எவராலும் அதனுடைய வெம்மையை, கொடுமையை தாங்க முடியவில்லை. அவ்வளவு கொடிய ஆழகால விஷம். உடனே அனைவரும் சிவபெருமானை சரணடைகிறார்கள். அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஆழகால விஷத்தை எடுத்து தான் உண்டு விடுகிறார். இதனை அறிந்த அன்னை உமாதேவி, அவர் உண்டுவிட்டால் அவருக்குள்ளே தான் இந்த உலக உயிர்கள் அனைவரும் அடக்கம் என்று தன்னுடைய கரத்தை அவருடைய கழுத்திலே வைக்கிறார். அதனால் அந்த விஷம் அவருடைய கழுத்திலேயே தங்கி கழுத்து நீல நிறமாக மாறிவிடுகிறது. அதனாலே தான் அவருக்கு நீலகண்டன் என்றும் ஒரு பெயர். அப்படி உலக உயிர்களுக்காக விஷத்தையே தான் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு உயிர்களை உய்வித்தவர் சிவபெருமான். அதனால் பிறகு அமுதம் கிடைத்தது. தேவர்கள் எல்லாம் உண்டு மகிழ்ந்து விட்டு அதற்கு அடுத்த நாள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆகா, அந்த உண்ட களைப்பில் இருந்து விட்டோமே, மகிழ்ச்சியில் இருந்து விட்டோமே, இது நம்மை காத்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று போய் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே ஆனந்த நடனமாடி சிவபெருமான் அவர்களை மகிழ்விக்கிறார்.
அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அந்த திருநடன நேரமே அந்த பிரதோஷ வேலை என்று சொல்லக்கூடியது. அப்படி மகிழ்ச்சியாக தானும் மகிழ்ச்சியாக நடனமாடி தேவர்களையும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த வேளையில், அந்த குற்றமில்லாத வேளையில் நாமும் போய் சிவபெருமானை வழிபடும் பொழுது, நந்தி தேவரை வழிபடும் பொழுது, முதலிலே நம் பிறவி கடனாகி கர்ம வினை, நம்ம கர்மாவை சுமந்து கொண்டு தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். அந்த கர்ம வினை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும். அதன் பிறகு அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேகங்களுக்கு நம்மால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம், நம் வாழ்வு மங்களகரமாக இருக்கிறதுக்கு. பால் வாங்கி கொடுக்கலாம், நம் வாழ்வு செல்வ செழிப்பாக இருப்பதற்கு. திருமஞ்சன பொடி, அரிசி பொடி, நம்ம வாழ்வின் கர்ம வினைகளாம் நீக்கக்கூடிய திருநீர், குங்குமம், பழ வகைகள் போன்றவற்றையெல்லாம் நம்மால் இயன்ற பொருட்களை, அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஏனென்றால் சிவன் அபிஷேக பிரியர். அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை குளிர்விக்கலாம். அப்படி குளிர்விக்கும் பொழுது நம் வாழ்க்கையும் குளிர்ந்து போகும். நம் வாழ்க்கையின் கஷ்டங்களெல்லாம் தொலைந்து நம் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். அது மட்டுமல்ல, அவர் பெரிய அலங்காரங்கள் அவருக்கு செய்ய தேவையில்லை. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வில்வ இலை, வில்வத்தினுடைய இலையினுடைய அந்த மரத்தினுடைய மொத்த பகுதியுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த வில்வ இலையை, ஒரே ஒரு வில்வத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்தால் அதனுடைய பலன் எப்படிப்பட்டது என்று வில்வாஷ்டகம் கேட்டு பாருங்கள். அனைவரும் தயவு செய்து வில்வாஷ்டகம் என்று நீங்கள் யூடியூப்பில் போடுங்க. நான் இதில் லிங்க் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த வில்வாஷ்டகத்தை கேளுங்கள். அந்த வில்வ இலையினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்று தெரியும். பல்வேறு அல்சர் போன்ற பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடியது அந்த வில்வ இலை. சிவபெருமானுக்குரிய வழிபாட்டில் அந்த வில்வ இலையை போட்டு அர்ச்சனை செய்து, அப்படிப்பட்ட வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும். சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பல்வேறு வரங்களை வாரி தரக்கூடியவராக இருப்பார். இந்த சிவனை பொறுத்தவரை 63 நாயன்மார்களின் தொகையடியார்களையும் சிவனடியார்கள் என்று சொல்வார்கள். உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவர்களை அடியவர்களாக ஏற்றுக்கொண்டவர் சிவன். பல்வேறு சோதனைகளை வைத்து அந்த சோதனைகளின் முடிவில் அவர்களுடைய அன்பை பற்றியும் அவர்களுடைய தவ வாழ்க்கை பற்றியும் முழுமையாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டுபவராக அந்த சிவபெருமான் இருப்பார். அப்படிப்பட்ட ஆனந்த நடனம் புரிபவனாக, நம்முடைய பிறவி கடனை தீர்ப்பவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பல்வேறு ஆலயங்களிலே சென்று இன்றைக்கு நாம் வழிபடுவோம். பழமையான சிவ ஆலயங்களில் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அப்படி செய்து அந்த சிவன் அருள் பெற்று நம் கர்ம வினைகளை தீர்த்து கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ அந்த சிவன் நமக்கு துணை புரிவார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்ற அந்த நமச்சிவாயத்தின் திருவடிகளை சரணடைந்து நம் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.